மதிமுகவில் வந்து வைகோ ஆரம்ப காலத்திலிருந்தே திமுகவை தோற்கடிக்கணுங்கிறது தான் அவருடைய எய்ம். அவர் திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் சரி, விலகி இருந்தாலும் சரி, அதுதான் அவருடைய எய்ம். ஒரு 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 எலெக்ஷன்ல வந்து மாறன் தான் அட்வைஸ் பண்ணாரு கலைஞர் வந்து, இல்ல இவருக்கு வந்து அந்நேரம் இவருக்கு 5% ஏறக்குறைய இருந்தது வாக்கு வங்கி. அந்த 5% எதுக்கு இழக்கணும், அவருடைய சமாதானமா போயிரும்னு சொன்னபோது கலைஞரும் ஒத்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே அவர் சொல்றாங்க பேரலா ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. முடிச்சுட்டு வந்துருங்கன்னு ஜெயலலிதா சொன்னதுனால இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது அவரோட கட்சி மீட்டிங்ல பாஜக மோடியினுடைய புகைப்படத்தை உள்ள இருக்கக்கூடிய ஒரு கார் வந்து உள்ள இருந்ததாகவும், அதுல மதிமுக கொடியும் இருக்கு, மோடி படமும் இருக்கு, புரியலையே என்ன காம்பினேஷன் இது அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இல்ல இவரே மோடி கட்சியில வந்து இதா இருந்தானு வந்தாரு, எம்பிஆர் ஜெலக்டர் தான் வந்தாரு. அதனால அங்க போய் சேர்றதுல இவருக்கு கஷ்டம் எதுவும் கிடையாது. முக்கியமானது என்னன்னா வாரிசு அரசியலை எதிர்த்து புரட்சி பண்ணதா சொன்னார். அவர் வெளியில வந்ததுக்கு ஒரு காரணம் வாரிசு எதிர்த்து பண்ணேன்னு. ஆனா அடுத்து என்ன பண்ணாரு, தன்னுடைய வாரிசை தான் எம்பியை வந்து கொண்டு வந்திருக்காரு. அடுத்து இவரை வந்து இந்த மக்கள் நல கூட்டணி ஏதோ ஒன்று அமைச்சார்ல போன எலெக்ஷன்ல, அமைச்சிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னார், என் எய்மே டிஎம்கே தோக்கடிச்சிருந்தேன், நான் என் எய்மில் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த தரம் ஸ்டாலின் வந்து நான் நினைக்கிறேன் அவரை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டார். அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாரு. அவர் பையனுக்கு வந்து அவர் கேட்டபடி வந்து ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டாரு. அடுத்து வந்து 6 வருஷம் கழிச்சு அவருக்கு தெரியும் இந்த கட்சி வந்து எப்படி பையனுக்கு என்னைக்கு கேட்டாரோ அன்னைக்கே கட்சியில உள்ள உண்மையான தொண்டர்கள் மனசு கசந்து போயிடுவாங்க. அது ஸ்டாலினுக்கு தெரியும். அதுதான் நடந்துகிட்டு இருந்தது. அடுத்து வந்து துரை வைகோ வந்து இவர் அளவுக்கு வைகோ அளவுக்கு வந்து அரசியல் முதிர்ச்சி உடையவர் இல்லை. அது ஒரு குறையில்லை. இப்பதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனா மல்லை சத்யா வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபாலோயரா விசுவாசியா வைகோவுக்கு இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் வந்து இவங்க விரோதிச்சுக்கிட்டாருன்னா அவர் எங்க போவாரு? அவர் வந்து இந்த கொள்கை பிடிப்பு உள்ள கொள்கை மரபுன்னு சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆளு மல்லை சத்யா. அவர் போறதுக்கு வந்து டிஎம்கே தான் அவருக்கு சரியான இடமா இருக்கும். டிஎம்கேக்கு அவர் போவாரு. இப்ப இவங்க வந்து ஏற்கனவே வந்து என்ன பண்ணுவாங்க, மாறி மாறி பேசுறாங்க. முதல்ல சொன்னாங்க துரை வைகோ சொன்னாரு நாங்க இரட்டை இலக்கத்துல கேட்போம்னு. அடுத்து வைகோ நாங்க அப்படி சொல்லவே இல்லை, நிர்வாக குழுல அப்படி தீர்மானம் நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா கடைசி நிமிஷத்துல 12 சீட்டு கேட்டு அவங்க வெளியேறணும்னு சொல்லி பார்ப்பாங்க. இது வைகோவுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி. அதுதான் அவர் பண்ணுவார். ஆனா அந்நியாரம் அவருக்கு பலம் இருந்தது. இன்னைக்கு அப்படி வெளியில போனா அவருக்கு பலம் கிடையாது.